ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரிகேசிஸை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கிளைண்ட்ஸுக்கு. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரோக்கர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது நம்ம. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டில். நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க, நிறையா லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்குது, ஸோ நிறையா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த புரோக்கர்ஸ்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி நம்ம டெபாசிட் வித்ட்ராவல் பண்ணுறது. ஸோ எப்படி அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமா, ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ்லாம் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதா மார்க்கெட்டில் இருக்க ரியல் ப்ரைஸோட. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரோக்கர்ஸோடைய லெஜிஸ்லேஷனை பாருங்கள், எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அவங்க இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்சிஏ லைசன்ஸ் சொல்லுவாங்க, யூகேயோட லைசன்ஸ், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான லைசன்ஸஸ். சில புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க அந்த மாதிரி லைசன்சஸ்லாம். ஸோ அந்த புரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் கட்டப்பட்ட புரோக்கர்ஸு. ஸோ யூகேவோட ரெகுலேஷன் உங்களுக்கு எப்படின்னே தெரியும், அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா லைசன்சஸ்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த லைசன்சஸ் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் என்ன ஃபண்ட்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்களோ எப்போ வேணாலும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். லெவரேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புரோக்கர்ஸ்ட்டு கம்மியாக இருக்கும். 1:100, 1:200, 1:50 இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ யூகேலாம் பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ் இந்த மாதிரி லெவரேஜ் தான் கொடுப்பாங்க, பெருசாக அவங்களுக்கு லெவரேஜ் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் புரோக்கர்ஸு. இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாலையும் ஆசிக்னு வாங்க அந்த லைசன்ஸ் பேர். அந்த நாட்டில் இருக்க புரோக்கர்ஸ் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க. அதாவது 1:500 வரைக்கும் லெவரேஜ் கொடுப்பாங்க அவங்களுக்கு. பட் ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட்டட். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது பிளாட்ஃபார்மஸும் சரி, உங்களுக்கு ட்ரேடிங் கண்டிஷன்ஸும் சரி, டெபாசிட் வித்ட்ராவலும் சரி, எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு. மூணாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில டயர் ஒன்லேயே சில ஆஃப்ஷோர் ஆக்சுவலாக லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். முக்கியமாக சைப்ரஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் நேஷன் ஃபார் தி எஃப்எக்ஸ் மார்க்கெட் புரோக்கர்ஸ். ஸோ இந்த புரோக்கர்ஸ்லாம் நேராக சைப்ரஸில் தான் போய் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, கம்பெனிஸ் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் டேக்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் பீப்புள் பார்த்திங்கன்னா யூரோப்லேயும் சரி, மிடில் ஈஸ்ட்லேயும் சரி, ஏஷியாலையும் சரி, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ணுறக்கும் சரி, அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறக்கும் ரொம்ப வருஷமாகவே இந்த சைப்ரஸ்ன்றது பேங்கிங்க்கும் சரி, ஆஃப்ஷோர் பேங்கிங்க்கும் சரி, இதுக்கும் சரி யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சைப்ரஸ் மாதிரி பார்த்தா சீலிஸ்னு ஒரு டேக்ஸ் அமௌண்ட் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரெகுலேஷன்ஸ் நான் சொல்கிற அளவுக்கு எஃப்சிஏ ஆசிக் அளவுக்கு இல்லை, பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நம்ம இருந்தாலும் பார்த்திங்கன்னா ப்ரோக்கிங்கோட கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்கணும் நம்ம. இன்னும் ஒரு அப்ஸ்க்யூர் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமன் ஐலாண்ட்ஸு, அப்புறம் வெனட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர் 3ல் வரும் உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான். இப்போ டேரெக்டாக ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான். இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸில் இருக்க புரோக்கர்ஸ்டெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கண்டிஷன்ஸை நம்ம பார்த்து பண்ணிக்கணும். அவங்க கண்டிஷன்ஸு, ப்ரோக்கிங் கண்டிஷன்ஸு, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட், புரோக்கர்ஸ் எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ரைஸஸில் மேனிபுலேட் பண்ணுவாங்க, ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா மேனிபுலேட் பண்ணுவாங்க, லெவரேஜில் மேனிபுலேட் பண்ணுவாங்க, என்ட்ரியில் மேனிபுலேட் பண்ணுவாங்க, எக்ஸிட்டில் மேனிபுலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம கவனமாக ட்ரேட் பண்ணணும். நிறையா புரோக்கர்ஸோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட்டு கம்பேரிஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ யூரோ யூஎஸ்டி இருக்குன்னா, யூரோ யூஎஸ்டி ப்ரைஸ் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ரா அக்கௌண்ட்லனா, அதே மாதிரி மற்ற புரோக்கர்ஸ்டையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, எப்படி ஆர்டர்ஸ்லாம் விழுகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நமக்கு பேசிக் கான்செப்ட் இந்த ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். மூணாவது டெபாசிட் வித்ட்ராவல். நீங்கள் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க, அதுக்கு எதுவும் சார்ஜஸ் வருதா, நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதா உடனே. ஸோ வித்ட்ராவல் நீங்கள் கொடுக்குறீங்க, எத்தனை நாளில் உங்களுக்கு வித்ட்ராவல் வருது. ஸோ வித்ட்ராவல் எதுவும் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு அவங்க கொடுக்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும். வித்ட்ராவலே வரலையா, ஸோ சப்போர்ட் டீம்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களா, சப்போர்ட் டீம்ஸ்லாம் கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பண்ணிட முடியாது. இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக நம்ம நேவிகேட் பண்ணி தான் பண்ண முடியும். எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும்.
ஸோ இதற்கான விஷயங்களை தான் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நிறையா பார்ப்போம். தேங்க்யூ.